ஜூலை 8ஆம் தேதி ஜெர்மனி சொல்கிறாங்க, டெம்பரரியாக எங்களுடைய பவர் பிளான்ட்டை நாங்கள் மறுபடியும் ரன் பண்ண போகிறோம். அதுவும் 16 பவர் பிளான்ட்டுங்கிறது நிலக்கரி வைத்தும் கச்சா எண்ணெயை வைத்து மட்டுமே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட். எதுக்காக இந்த அறிவிப்பு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் எங்களுக்கு வேண்டாம், ரஷ்யாவினுடைய லிக்விட் நேச்சுரல் கேஸ் இல்லாட்டி இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வந்தனால தான் 2027க்குள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு முழுவதுமாக நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவுக்கு தேவையான 40% லிக்விட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி அப்படிங்கிறத ரஷ்யா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதே ஒரு நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. ரஷ்யாவிடம் இருந்து நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 வழியாக கிடைக்கக்கூடிய எல்என்ஜியை ஜெர்மனி வாங்கி ஜெர்மனி பல நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2ல் சின்னதாக ஒரு பிரச்சனை வருது, மெயின்டெனன்ஸ்னால நாங்கள் நோர்ட் ஸ்ட்ரீம்லலாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது எல்லாமே ஐரோப்பாவில் ஒரு பதட்டம் வரும். நமக்கு கேஸ் கிடைக்கலனா என்ன செய்கிறது, ஐயோ ரஷ்யா முழுவதுமாக நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன செய்வது, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி கூடிரும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் கூடிரும். ஸோ இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிடமிருந்து வாங்காமல் இருக்க இப்போ ஐரோப்பாவுக்கு வேறு சில நாடுகள் தேவை. வேறு சில நாடுகள் வழியாக இந்த மாதிரி எல்என்ஜி கிடைக்குமா, துருக்கியை ஒரு கேஸ் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ரஷ்யாவும் சொல்கிறாங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சொல்கிறாங்க. துருக்கி கேஸ் ஹப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழில் இதனால் வரையிலும் இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சென்ட்ரல் ஏஷியா நாடுகளிலிருந்து மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். இந்த சென்ட்ரல் ஏஷியா நாடுகள் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே இருக்கக்கூடிய பைப்லைன் மெத்தட் இல்லாட்டி பைப்லைன் வழியாக மட்டும்தான் இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸை கொண்டு வர முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பீப்பாயில் அடைச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஷிப் பண்ணிடலாம். கப்பல் வழியாக இல்லாட்டி விமானங்கள் வழியாக கூட ஏற்றுமதி எல்லாமே செஞ்சிடலாம். கொஞ்சம் செக்யூரிட்டியை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத அவ்வளோ சுலபமாக ஏற்றுமதி பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கண்டெய்னர் வழியாக அனுப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மிகப்பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே தேவை. அவ்வளோ அழுத்தத்தில் இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்காகத்தான் பைப்லைன் அப்படிங்கிறத இந்த எல்என்ஜி பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக முக்கியமான பைப்லைன் தான் இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்லலாம். நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2ல் திடீர்னு லீக் வந்துருச்சு, இதுக்கு காரணம் யூகே தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் சொல்கிறாங்க. இப்படி பல நாடுகள் வேறு வேறு நாடுகள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி முக்கியமான ஒரு பைப்லைனில் திடீர்னு ஒரு தீ விபத்தோ இல்லாட்டி இப்படி லீக்லாம் வந்துருச்சுன்னா வேறு எது வழியாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு லிக்விட் நேச்சுரல் கேஸ் கிடைக்கும்? ஸோ துருக்கி எல்லாருமே கை காண்பிக்கிறாங்க. துருக்கி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஹப்பாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் தான் இந்த இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. கத்தாரில் இருக்குது, ஈரானில் இருக்குது, துர்க்மெனிஸ்தானில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது. இப்படி இந்த நாடுகளில் இருந்துலாம் கிடைக்கக்கூடிய லிக்விட் நேச்சுரல் கேஸை யூரோப்புக்கு யாரால் கொடுக்க முடியும்? துருக்கியால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ துருக்கி செய்ய வேண்டிய வேலை என்ன? சென்ட்ரல் ஏஷியா நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் கூட இணைக்கணும். அப்படி ஒரு இணைப்பு பாலமாக துருக்கி மாறுவதற்கு ஈரான்கிட்ட நிறைய லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஈரானால் அவ்வளோ எல்என்ஜியை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார தடை, ஒட்டுமொத்தமாக 10-40 வருடங்களாக இருக்கக்கூடிய பொருளாதார தடை காரணமாக ஈரானால் அவங்க நினச்ச மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியாது. ஈரானுக்கு அடுத்ததாக இந்த எல்என்ஜி அப்படிங்கிறது யார்கிட்ட கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கத்தர்கிட்ட இருக்குது. ஆனால் கத்தாரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் சில சிக்கல்கள் இருக்குது. பைப்லைனே எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி கத்தார் என்ன செஞ்சிட்டாங்க, விலகிட்டாங்க. அடுத்ததாக துர்க்மெனிஸ்தான். இந்த துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், ஈஸியாக மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நாட்டிட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய முடியாது, அதிகமாக எல்என்ஜியை பாஸ் பண்ண முடியாது. கடைசியாக இருப்பது இஸ்ரேல். இஸ்ரேல் துருக்கிக்கு கேஸ் கொடுப்பாங்களா? ஸோ பைப்லைன் வேணும் அப்படின்னு சொன்னோமே. இப்போ இத்தனை நாடுகளை நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படின்னா இத்தனை நாடுகளை இணைக்கக்கூடிய பைப்லைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அதில் முதல் பைப்லைன் தான் பெர்ஷியன் பைப்லைன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஈரானும் துருக்கியும் எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய நாடு. ஸோ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒரு சின்ன பைப்லைனை போட்டு ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய லிக்விட் நேச்சுரல் கேஸை யாருக்கு கொடுத்துடலாம், துருக்கிக்கு கொடுத்துடலாம். துருக்கி அதை ஐரோப்பாவுக்கு விநியோகம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஈரான் இப்படி லிக்விட் நேச்சுரல் கேஸ் கொடுக்கும்போது ஈரானுக்கு பெருவாரியான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈரானுக்கு பணம் கிடைத்தால் அமெரிக்காவுக்கு ஆகாது, இஸ்ரேலுக்கு ஆகாது.
ஆல்ரெடி ஈரான் இந்த மாதிரி பணத்தை சம்பாதித்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பெயரினால தான் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைய 40 வருஷமா அமெரிக்கா உட்பட பல நாடுகள் போட்டு வருகின்றன. 2008 தான் இப்படி ஒரு பைப்லைனை, பெர்ஷியன் பைப்லைனை இனிஷியேட் பண்றாங்க. அப்படி இனிஷியேட் பண்ணும்போது சவுத் பார்ஸ் அப்படி இல்லைன்னா நார்த் டோம்ஸ் கேஸ் ஃபீல்ட்ல இருந்து நேரா ஐரோப்பாவுக்கு ஒரு கேஸ் பைப்லைனை விட்டுறலாம் அப்படிங்கிறதான் ஐடியாவா இருக்கு. ஸோ இந்த ஐடியா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஈரானால ஐரோப்பாவுக்கு கேஸை கொடுக்க முடியும். ஈரானும் துருக்கியும் பார்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இரண்டு நாடுகளும் இப்போதும் லிக்விட் நேச்சுரல் கேஸை கொடுக்குறாங்களா, ஈரான்ட்டு வாங்குறாங்களா துருக்கி அப்படின்னு பார்த்தா வாங்குறாங்க. அது எந்த பைப்லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்ரிஸ் அங்காரா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தப்ரிஸ் அங்காரா பைப்லைன் வழியாக இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எல்என்ஜி அப்படிங்கிறத ஈரான் துருக்கிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன அந்த பொருளாதார தடையும் பல சிக்கலும் ஈரான்கிட்ட அதிக அளவு நம்மளால் என்ன வாங்க முடியாது, இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸை துருக்கியால் வாங்கி யூரோப்புக்கு கொடுக்க முடியாது. இப்படி ஈரானை பற்றி கவனிக்கும் போது தான் இன்னொரு பைப்லைனை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பீஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான்கிட்ட நேரடியாக லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய அந்த பைப்லைன் தான் பீஸ் பைப்லைன். இல்லாட்டி இதை ஈரான் பாகிஸ்தான் கேஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைப்லைன் வழியா ரொம்ப பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு உதவியாக இருந்தாலும் இந்த பைப்லைன் முடிவது எங்க தெரியுமா? அதாவது பாகிஸ்தானுக்குள்ள வருவது பலுச்சிஸ்தான் மாகாணத்தில். பலுச்சிஸ்தானில் ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு எதிரான கோஷங்களும் இந்தியாவுக்கு ஆதரவான கோஷங்களும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இன்னைக்கும் இந்த பைப்லைன் அப்படிங்கிறது வெறும் ஒரு தியரட்டிக்கலாக மட்டும்தான் இருக்கே தவிர பிராக்டிக்கலாக பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து கொண்டிருப்பதால் இந்த பீஸ் பைப்லைன் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறி தான் இருக்கு. ஈரான்ட்ட இருந்து இந்தியாவுக்கும் ஒரு பைப்லைன் போட்டு நமக்கும் லிக்விட் நேச்சுரல் கேஸை கொடுக்க முடியலாம். அதை பற்றிலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். சரி, இப்படி ஈரான்ட்ட இருந்து எல்என்ஜி அப்படிங்கிறத யூரோப்புக்கு கிடைச்சிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஏன் அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்காங்க? ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து பிபி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு ஆயில் நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருட லாபம் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இது அமெரிக்காவினுடைய ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ அமெரிக்காவுக்கு இதனால் என்ன லாபம்? அமெரிக்கா தான் இப்போ தேவையான இல்லாட்டி ரொம்ப கூடுதலான லிக்விட் நேச்சுரல் கேஸ் கச்சா எண்ணெயெல்லாம் யூரோப்புக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய லிக்விட் நேச்சுரல் கேஸினுடைய விலை எல்லாமே அதிகம். இது ஈரான்ட்டு கிடைச்சிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதுவும் அமெரிக்கா ஈரான் மீதான பொருளாதார தடைக்கு ஒரு காரணம். அடுத்ததா கத்தர் தான். கத்தரை பொறுத்த வரைக்கும் சவுத் பாஸ் நார்த் கோம் அப்படிங்கிறது ஈரான் மற்றும் கத்தர்னுடைய பொதுவான ஒரு கேஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சவுத் பாஸ் இல்லைனா நார்த் கோம் கேஸ் ஃபீல்ட்ல இருந்து நேராக யூரோப்புக்கு கத்தர் வழியாக என்ன கொடுக்க முடியும், இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸை கொடுக்க முடியும். ஆனால் இதற்கான பாதை சவுதி அரேபியா, ஜோர்டான், சிரியா, துருக்கி. ஸோ சவுதி அரேபியா அடுத்ததா ஜோர்டான், அடுத்ததா சிரியா, அடுத்ததா துருக்கிக்கு வரும். இப்படி தான் இந்த பைப்லைன் அப்படி நீண்டுகிட்டே போகும். இதில் கத்தருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பெரும் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இந்த 2017 2021 வரை வருது. அதனாலேயே இந்த பைப்லைன் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. 2000வது வருடம் 2002 இந்த காலகட்டத்திலலாம் சிரியா வழியாக இந்த பைப்லைன் போகிற மாதிரி தானே நம்ம பிளானை பார்த்தோம். ஸோ சிரியா வழியாக போகிற இந்த பைப்லைனில் அப்போது ஆட்சி செய்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசாத் அவர்கள் தான். இந்த ஆசாத் அவர்களுக்கு எதிராக கத்தர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் பணத்தை கொடுத்து அவங்க பைப்லைன் போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை தூண்டுறாங்க. அப்படிங்கிற பேரில் கத்தர்னுடைய பைப்லைனை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிரியா சொல்கிறாங்க. ஆல்ரெடி சிரியாவில் நிறைய யுத்தமும் இப்போது நடந்துட்டு இருப்பதால் இந்த கத்தர் துருக்கி பைப்லைன் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்டாக இப்போதும் பார்க்கப்படுது. ஆனால் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. கத்தர் இந்த பைப்லைன்லாம் போட்டு சவுதி அரேபியா, ஜோர்டான் இல்லாட்டி சிரியா வழியாலாம் பைப்லைன் போட்டு அங்கே கொண்டு போகிறது, தீவிரவாதிகள் நிறைய பேர் எங்கள் பைப்லைன் எல்லாம் உடைச்சிருவாங்க, வெடி வச்சு தகர்த்து விடுவார்கள், பைப்லைன்லாம் வேண்டாம், ஷிப்பு வழியாக மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன்ப்பா, உங்களுக்கு தேவையான எல்என்ஜிலாம் தரேன் அப்படின்னு சொல்லி கத்தர் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லிக்விட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இது போதும் அப்படின்னு சொல்லியே இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா சவுத்தர்ன் கேஸ் காரிடோர் அப்படிங்கிறது. இந்த சவுத்தர்ன் கேஸ் காரிடோர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அசர்பைஜான் வந்துருவாங்க. இந்த காரிடோர் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த பைப்லைன் அப்படிங்கிறது 2020 தான் சஜஸ்ட் பண்றாங்க. அசர்பைஜான்ல இருந்து 2021 மட்டுமே சுமார் 8.1 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான எல்என்ஜி அப்படிங்கிறது எங்க போயிருக்கு, யூரோப்புக்கு போயிருக்கு. இதே அசர்பைஜான்ல இந்த ஒரு பைப்லைனை இன்னும் விரிவாக்கம் செய்தால் இதை விட 3 மடங்கு கூடுதலாக எல்என்ஜியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு 2020 அப்படிங்கிறது அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த சவுத்தர்ன் கேஸ் காரிடோர் அப்படின்னு சொல்லும்போது இதில் 3 பார்ட் இருக்கு. முதல் பார்ட் அப்படிங்கிறது சவுத் காக்கசஸ் பைப்லைன் அப்படிங்கிறதும் இது அசர்பைஜான்லேருந்து துருக்கி வரக்கூடிய ஒரு பகுதி. இதை சவுத் காக்கசஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்க. இதில் அடுத்த பார்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ் அனட்டோலியன் பைப்லைன் அப்படிங்கிறது தான்.
அதாவது துருக்கிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பைப்லைனை தான் டிரான்ஸ் அனடோலியன் பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது ஃபைனலா டிரான்ஸ் அட்ரியாட்டிக் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரா இத்தாலியில வந்து வரும். ஸோ இந்த இத்தாலியில் வர்றதான் யூரோப்புக்கான ஒரு கேட்வேயா இருக்க போகுது. இப்படி 3 பகுதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் இந்த சவுத்தர்ன் கேஸ் காரிடோர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு பைப்லைன் ரெடி ஆயிடுச்சுன்னா 20 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான எல்என்ஜியை யூரோப்புக்கு கொடுக்க முடியும். ஒரு 10% யூரோப்புக்கு தேவையான 10% இந்த சவுத்தர்ன் கேஸ் காரிடோர் வழியாக கொடுக்கலாம். எந்த ஃபீல்ட்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் ஃபீல்டு வேணும்ல, ஷா டெனிஸ் 2 கேஸ் ஃபீல்டு வந்து இவங்களால இந்த காஸ்பியன் கடல் வழியாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகரித்து வருவதனாலும் அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான சிக்கல்னாலும் தான் இந்த பைப்லைன் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. பட் இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகளையும் யாரும் பார்க்குறா, ரஷ்யாவும் பார்க்குறாங்க. நேராக ஆர்மேனியாவிலிருந்து அசர்பைஜானுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இந்த ஒரு கேஸ் பைப்லைனையும் கொடுத்து அந்த கேஸ் பைப்லைனில் ரஷ்யாவிடம் இருந்து அப்படியே கேஸை துருக்கிக்கு அனுப்பி விட்டலாம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எண்ணமாகவும் இருக்குது. இப்படி துருக்கிக்கு அங்கே ஒரு சென்ட்ரலைஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா இந்த டிரான்ஸ் காஸ்பியன் கேஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லும்போது துர்க்மெனிஸ்தான் தான் இதில் ரொம்ப பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். துர்க்மெனிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத பகுதிகள். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இது வழியாக ஒரு பைப்லைன் போடுறது அப்படிங்கிறது துர்க்மெனிஸ்தான்லேருந்து ஜோர்ஜியாலேருந்து நேராக துருக்கி, இதுதான் இந்த பைப்லைனுடைய ஒரு ஃபுட் பிரிண்ட். ஆனால் ஜோர்ஜியா அப்படிங்கிறத ரஷ்யா என்ன செய்கிறாங்க, அனெக்ஸ் பண்ணுறாங்க. ரஷ்யாட்ட தான் கூடுதலான ஜோர்ஜியாவினுடைய பகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற இந்த நாடும் ரஷ்யா கூட ரொம்ப நட்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆல்ரெடி துர்க்மெனிஸ்தானுடைய தலைவர் ரஷ்யாவுக்கு வந்தார் அப்படிங்கிறது பல விதமான பேச்சுவார்த்தைக்கு இல்லாட்டி பல நாடுகளிலும் சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த துர்க்மெனிஸ்தான் வழியா கேஸை ஜோர்ஜியா வழியெல்லாம் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த ஒரு பைப்லைனும் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது மட்டும் கிடையாது, இந்த காஸ்பியன் அப்படிங்கிற கடல் ஒரு இன்டர்நேஷனல் கடல் கிடையாது. ஸோ இதுக்காக தனியாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே இருக்குது. காஸ்பியன் சி கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்பியன் சி கன்வென்ஷனில் ரஷ்யாவும் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து பெர்மிட் வாங்கணும். இப்படி ஒரு கேஸ் பைப்லைன் போடுறதுக்கெல்லாம் பெர்மிட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரஷ்யாவும் சம்மதிக்கணும். அதுவும் ரஷ்யாவை தவிர்த்து ஐரோப்பாவுக்கு ஒரு கேஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது இயலாத காரியம். பட் இது யார் நினைச்சா சாத்தியப்படுத்தலாம், ரஷ்யா நினைச்சா சாத்தியப்படுத்தலாம். அதனால தான் ரஷ்யா துருக்கியை நான் நினைச்சேனா ரஷ்யா நினைச்சிச்சு அப்படின்னா ஒரு கேஸ் ஹப்பா மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு காரணம். ஸோ இந்த ஒரு பிளான் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அடுத்ததாக இன்னொரு பிளானையும் பார்க்கணும். அதுதான் இஸ்ரேல் துருக்கி ஐரோப்பிய ஒன்றிய கேஸ் பைப்லைன். இந்த இஸ்ரேல் துருக்கி ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலில் 2009-10 புதுசாக நிறைய கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான கேஸ் ஃபீல்ட்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த எல்என்ஜியை நம்ம என்ன செய்யலாம், ஐரோப்பாவுக்கு டிரான்சிட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது பைப்லைன் எல்லாமே இன்னும் கூடுதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கேஸ் ஃபீல்டு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு பைப்லைனுக்கு சப்சி பைப்லைன் அப்படிங்கிறது தேவை. இந்த சப்சி பைப்லைன் அப்படிங்கிறது இஸ்ரேலிருந்து துருக்கி வழியாக போகணும். இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகவே ஆகாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஓகே 2 நாடும் நட்பாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஆல்ரெடி இஸ்ரேல் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் இந்த எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் நினைத்தது அப்படின்னா துருக்கி வழியாக ஐரோப்பாவுக்கு என்ன கொடுக்க முடியும், கேஸ் கொடுக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் துருக்கியினுடைய பிரச்சனை தான் ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதை அப்படியே தடைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் பைப்லைன் குறிப்பாக ஐரோப்பாவுக்கு எந்தெந்த இடம் வழியாக கேஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான பைப்லைன் என்ன, அந்த பைப்லைனில் ரஷ்யாவினுடைய பங்கு என்ன, உலக நாடுகளுடைய பங்கு என்ன, உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் பிக்சரை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பைப்லைன் அப்படிங்கிறது ஒரு லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய செலவுகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிங்கிறது எல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஐரோப்பாவுக்கு கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து நீங்கள் இதை பார்க்குறீங்க, இல்லை ஐரோப்பாவை சார்ந்த நாடுகளில் உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அனுப்பி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத 1-2 முறை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு கேஸ் பைப்லைன் மட்டும் சரியாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஐரோப்பாவுக்கு கேஸுக்கு அதிக அளவு சிக்கல் வராது. பட் இந்த பைப்லைன் இவ்வளோதான் பைப்லைன் இருக்குது. இந்த பைப்லைனில் எதுவுமே சரியாகலைன்னா ரஷ்யாவை இவங்களால புறம் தள்ளவே முடியாது. சொல்கிறதெல்லாம் பொய், வெறும் பொய்யா மட்டும் இருக்க போகுது. ரஷ்யா 40% கேஸை ஐரோப்பாவுக்கு கொடுக்குது. இந்த 40% கேஸை நான் சொன்ன பைப்லைன் வழியாக மட்டும்தான் இவங்களால பூர்த்தி செய்ய முடியும். தற்காலிகமாக வேணும்னா ஷிப்பில் இருந்தோ
இல்லாட்டி பலவிதமான டிரான்சிட் வழியாகவோ யாருக்கு கிடைக்கும்? ஐரோப்பாவுக்கு கிடைக்கும். ஆனால் என்றைக்குமே கிடைக்கணும்னா அதுக்கு இப்படி ஏதாவது ஒரு பைப்லைனை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி இல்லைனா ரஷ்யா கூட சமாதானமாக போகணும். இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்ஸாக சொல்லிடுங்க. இந்த ஒரு காணொளி பற்றிய தெளிவாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். உங்களுடைய பாராட்டுகள் இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது. அதனால தான். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.